ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் தான் எழுதுறாரு. ஈசாக்குடைய பேரை கர்த்தர் தான் எழுதுறாரு. யாக்கோபு, எலியா, தானியேல், தாவீது, யோபு, இப்படி எல்லா பரிசுத்தவானுடைய பெயர்களை யார் தான் எழுதுறது? கர்த்தர் தான் அங்க பேர் எழுதுறார். எல்லா மக்களுடைய பேரையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே, அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே, அவரை முத்திரைக்கப்பட்ட அந்த அந்த பரிசுத்தமான புத்தகத்திலே, அவர் பரலோகத்திலே இருக்கிறதான அந்த புத்தகத்தை அவர் பேர் எழுதுறார். அவர் தான் எழுதுறார். வேற யாரும் எழுதவே முடியாது. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஊழியக்காரரும் போய் அங்க புஸ்தகத்தை திறந்து அது யாரும் எழுதவே முடியாது. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி பொறுத்துதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய பேரை என்ன செய்வாரு? எழுதுவார். யாரெல்லாம் இந்த சீயோன் தேவனுடைய சபையிலே அங்கமாக, ஐக்கியமாக, ஒரு பங்காக, அதுல ஒரு நிலையாக இருக்கிறீர்களோ, கடைசி வரைக்கும் ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு பிரியாம கர்த்தரோடு ஒரு ஐக்கியமா இருக்கக்கூடிய பேர் தான் அங்க வசனிக்கப்படும். அல்லேலூயா. யாருடைய பேர் வசனிக்கப்படும்? இந்த உலகத்துல யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி சபையோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய மரண நாள் முழுவதும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவருடைய பேரு தான் பரலோகத்திலே அவர் எழுதி நம்மளை கூப்பிடுவார், அழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அழைப்பார். வெள்ளாடு செம்மறியாடு என்ற இரண்டாக தேவன் பிரித்து ஒரு பெயர்களை ஒவ்வொன்றையா கர்த்தர் என்ன செய்வாரு? அழைக்கிறார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களா. அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை மிக அருமையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே, வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். யோவான் 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, பாருங்க, ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார், பேர் வச்சிருக்கிறார். எல்லா ஆடுகளுக்கும் பேரை கர்த்தர் வச்சிருக்கார். பேர் பேராய் தேவன் என்ன செய்வாரு? அவர் கூப்பிடுவார் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பேர் பேராக தேவன் அழைப்பார். எழுதப்படுகிறதான அட்டவணையில எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்லி அந்த ஆடுகளை, அந்த ஆத்துமாக்களை, அந்த யாரு எந்தெந்த நபர் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி 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 தேவன் கூப்பிடுவார். ஏன்னா ஏற்கனவே தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மறந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். உதாரணமாக ஒரு வசனத்தை கூட படிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30, 31, 32 வேத வசனங்களை சீக்கிரமாய் படிங்க.